ஆண்டவரும் நம்முடைய பிதாவுமாகிய இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்கள் மகிமையின் கிறிஸ்துவுக்குள் பூரணத்துவத்தை அடையும்படியாக சர்வ வல்லமுள்ள தேவனாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை ஆதி அப்போஸ்தல உபதேசமாகிய தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக அழைக்கின்றேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்றும் வார்த்தையாயிருக்கின்றார். இன்றும் நாங்கள் அவருக்கு சத்தமாயிருக்கின்றோம். நீங்கள் தேவனால் பிறந்திருந்தால் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுப்பீர்கள் என்ற தேவனுடைய சித்தத்தின்படி உங்களிடத்திற்கு தேவனுடைய செய்தியை கொண்டு வருகின்றேன். சகலருக்கும் என்னால் என்ற மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்க விரும்புகின்றேன். இப்பொழுதும் சகோதரரே, நீங்கள் பக்தி விருத்தி அடையவும் பரிசுத்தமாக்கப்பட்ட அனைவருக்குள்ளும் உங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கவும் வல்லவராயிருக்கிற தேவனுக்கும் அவருடைய கிருபையுள்ள வசனத்திற்கும் உங்களை ஒப்புக் கொடுக்கின்றேன். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகின்றோம். மகிமையின் கிறிஸ்துவனிடத்தில் சர்வத்திலும் நிலைத்திருக்கின்ற மாம்சத்தின் கண்களால் காணக்கூடாதவைகளாகிய நித்திய வல்லமையையும் அவருடைய கர்த்தத்துவமாகிய தேவத்துவத்தையும் நித்திய சுவிசேஷத்தின்படி விசுவாசிக்கின்றவர்களாகிய நம்மிடத்திலே மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு கர்த்தரே உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினிடத்தில் மன்றாடி வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, நீ செவி கொடுக்கும்படியாக உன்னை நோக்கி அழைக்கின்றேன். கர்த்தரால் அழைக்கப்பட்ட தேவனுடைய ஜனமே, நீ கிறிஸ்தவனா என்ற தலைப்பிலே அழைக்கப்பட்ட அன்பின் ஜனமே, நாம் இன்றைய செய்தியை பார்க்க போகிறோம். அழைக்கப்பட்ட அன்பின் ஜனமே, நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்மையான விசுவாசிகளா? கர்த்தருடைய விசுவாசத்தில் வளர்ந்த சீஷர்களா? அப்படியானால் அழைக்கப்பட்டவர்களே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உவமையின் உபதேசத்தை உணர்ந்து கொண்டிருக்கிறாயா? நீ உணர்ந்து கொள்ளும்படியாக அதை குறித்து உனக்கு அறிவித்து பின்பு மகிமையின் கிறிஸ்துவுக்கு முன்பாக மிக அடிப்படையான சில கேள்விகளை உனக்கு முன்பாக வைக்கின்றேன். ஒருவேளை உன் இருதயத்திலிருந்து பதிலளிக்க நீ மறுக்கலாம், கர்த்தருக்கே செவி கொடுக்க மறுக்கலாம். ஆனால் கர்த்தரை சந்திக்கும் நியாய தீர்ப்பின் நாளில் அவரை முகமுகமாக சந்திக்கின்ற வேளையில், எனக்கு தெரியாத ஆண்டவரே, எனக்கு யாரும் அறிவிக்கவில்லை, உணரும்படியாக போதிக்கவில்லை என்று நீ அன்று போக்கு சொல்ல முடியாது. ஏனென்றால் வார்த்தையாகிய கர்த்தரின் வார்த்தையால் உண்டான பரிசுத்த வேதாகமும் உன் கையில் இருக்கின்றது. நீ ரட்சிக்கப்படும்படியாக இப்பொழுதே உனக்கு கர்த்தரின் சித்தம் இந்த ரட்சிப்பின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷமாக விளங்கும்படியாக வெளிப்படுத்தி பகுத்து பிரசங்கிக்கப்படுகின்றது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமேன். பரிசுத்த வேதாகமத்தின் புதிய உடன்படிக்கை முழுவதும் உவமையின் உபதேசம் என்பதை நீ அறிந்திருக்கின்றாயா? இல்லை, அப்படியே கர்த்தருடைய புதிய உடன்படிக்கையை மற்ற புஸ்தகங்களைப் போல வாசித்து மனப்பாடம் செய்து வேதாகம போட்டிகளில் ஒப்பித்தும் எழுதியும் கொடுத்து பரிசுகளை மனுஷர்களிடத்தில் பெற்று மகிழ்ந்து கழிகூர்ந்து தன்னிலை மறந்து பரத்து கடுத்த பரம ரகசியங்கள் உவமையின் உபதேசமாக பரம ரகசியமாக பரலோகத்தின் தேவனுடைய மொழியாக கர்த்தருடையவர்களுக்காக கர்த்தரால் வைக்கப்பட்டிருக்கின்றதை அறியாமல் சத்துருவின் தந்திரத்தினால் உண்டாகும் அவ்விசுவாசத்தினாலே வந்த கீழ்ப்படியாமையால் உன் கண்களுக்கு அவை மறைக்கப்பட்டு நீ மகிமையானவரின் உவமையின் உபதேசத்தை இழந்து போனதை அறியாமல் கட்டிட தேவாலயங்களிலே கழிகூர்ந்து தன்னிலை மறக்கும்படியாக வஞ்சிக்கப்பட்டிருக்கின்ற நிலையை உணர்ந்து மகிமையின் கிறிஸ்துவின் உபதேசத்தை நோக்கி மனம் திரும்பும்படியாக உன்னை அழைக்கின்றேன். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது. அழைப்பின் சத்தம் கேட்கின்றதா? கர்த்தரின் அழைப்பின் சத்தம் கேட்கின்றதா? அழைக்கப்பட்டவரே, மனம் திரும்பு. சங்கீதம் 78:2 சொல்கின்றது, என் வாயை உவமைகளாலே திறப்பேன், பூர்வ காலத்து மறைபொருள்களை வெளிப்படுத்துவேன் என்று பூமிக்கு கிருபையின் ரூபமாக வருவதற்கு முன்பாக வார்த்தையாகிய கர்த்தரின் தீர்க்க தரிசனம் உரைத்தபடி மத்தேயு 13:34-35 இவைகளை எல்லாம் இயேசு ஜனங்களோட உவமைகளாக பேசினார். உவமைகளினாலேயே அன்றி அவர்களோடு பேசவில்லை.
என் வாயை உவமைகளால் திறப்பேன், உலக தோற்றம் முதல் மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவேன் என்று தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அவரால் தேறினவர்களான அப்போஸ்தல பணியாளர்களாகிய மகிமையின் கிறிஸ்துவின் சாட்சிகளுக்கு அழைக்கப்பட்டவர்களுக்கு கர்த்தருடைய சித்தத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தர் தன்னுடைய இடிமுழக்க சத்தத்தாலும் தன்னுடைய தூதர்களுடைய எக்கால சத்தத்தினாலும் இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார். அது உனக்கு வேதாகமத்தில் விளங்குகின்றதா? கர்த்தர் ஜனங்களிடத்தில் இருக்கும் பொழுது அவருடைய அப்போஸ்தல பணியாளர்களை குறித்து வெளிப்படுத்தப்படுகிறதை உனக்கு காண்பிக்கின்றேன். மத்தேயு 13:10-13 வாசிக்கும்படியாக உன்னை அழைக்கின்றேன். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர் பிரதியுத்தரமாக, பரலோகத்தின் ரகசியங்களை அறியும்படி அப்போஸ்தல பணியாளர்களாகிய உங்களுக்கு அருளப்பட்டது. வெகு ஜனங்களுக்கோ, அவரை இன்னார் என்று அறியாதவர்களுக்கோ, அவரை கர்த்தர் என்று பற்றி கொள்ளாதவர்களுக்கோ அருளப்படவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்குள் பரிசுத்த ஆவியை உடையவனாக நீ இருப்பாயானால் உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூரணமும் அடைவான். இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும் என்றார். அழைக்கப்பட்ட ஜனமே, நன்றாய் கவனி. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினாலே நான் உவமைகளாக அவர்களோடு பேசுகிறேன். கர்த்தர் சொன்னதை கவனித்தாயா? ஏன் அவர் உவமையாக உன்னோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார் என்று. அவர்கள் கண்டும் காணாதவர்களாயும் கேட்டும் கேளாதவர்களாயும் உணர்ந்து கொள்ளாதவர்களாயும் இருக்கிறபடியினாலே அவர் அப்படி பேசுகின்றார். அழைக்கப்பட்ட அன்பின் தேவனுடைய ஜனமே, கவனித்தாயா? மகிமையின் கர்த்தருடைய பிரசங்கத்தை கேட்கின்றதில் நீ எப்படிப்பட்டவனாக இருக்கின்றாய்? உன்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்ன நடந்து கொண்டிருக்கிறது? உன் ரட்சிப்பின் வழியிலும் பரலோகத்தை நோக்கிய உன் ஓட்டத்திலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை காணலாம். கர்த்தருடைய வார்த்தையினால் நீ அதை அறிந்து கொள்ளலாம். உன் பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள். உன்னை கர்த்தருக்கு முன்பாக சீர்தூக்கிப்பார். இந்த செய்தி உன் காதுகளில் ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த வேளையிலே கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். இங்கே எழுப்பப்படும் கேள்விகளுக்கு உன் இருதயம் சொல்லும் பதிலை அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். அதை குறித்து வைக்கின்றார். அவரை சந்திக்கின்ற நாளில் மல்கியா 3:16 அது கர்த்தருடைய கவனத்திற்கு கொண்டு வரப்படும் என்பதையும் இங்கே உனக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். முதலாவதாக உன்னை நோக்கி கிறிஸ்துவுக்குள் கேட்கிறேன், நீ மோசேயின் உடன்படிக்கைக்கு கீழானவனா? கவனி, மத்தேயு 11:13 சொல்லுகிறது, நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசிகள் யாவரும் யோவான் வரைக்கும் தீர்க்க தரிசனம் உரைத்ததுண்டு. முதலாம் உடன்படிக்கையின் நியாயப்பிரமாண சட்டங்களுக்கு உட்பட்டவர்களுக்கு யோவான் ஸ்நானகன் வரைக்கும் தீர்க்க தரிசனங்களும் சட்டங்களும் உரைக்கப்பட்டதுண்டு. யோவான் ஸ்நானகனுக்கு பின்பாக அருளப்பட்டது மகிமையின் கர்த்தரின் நித்திய சுவிசேஷமே. நியாய பிரமாணத்தை குறித்தும் தீர்க்க தரிசனங்களை குறித்தும் கர்த்தரின் வருகையை குறித்தும் கர்த்தரே பிரசங்கிக்கின்றதை கேட்கும்படியாய் உங்களை அழைக்கின்றேன். மத்தேயு 5:17 சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தை ஆயிலும் தீர்க்க தரிசனங்களை ஆயிலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிக்கிறதற்கு அல்ல நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அவைகளை கர்த்தர் நிறைவேற்ற வேண்டும்? கவனி, மத்தேயு 5:18 சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் சிறு எழுத்தாகிலும் அதன் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் அந்த எழுத்தின் உறுப்பாகிலும் என்ன ஆகாது? ஒழிந்து போகாது என்று மத்தேயு 5:18 சொல்லுகிறது. அதனாலே கர்த்தரே அதை நிறைவேற்றி அதை ஒழித்து பின்பு தன்னுடைய இரத்தத்தினால் உண்டான புதிய உடன்படிக்கையை பரலோகத்திற்கான ஒரே வழியாக கர்த்தரே நிலைநிறுத்துகின்றார். விளங்குகின்றதா ஏன் அதை அவர் நிறைவேற்ற வேண்டும் என்று? கர்த்தருடைய சித்தத்தின்படி நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நமக்காக சிலுவையில் நிறைவேற்றி முடித்து
எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலிருந்தே யோவான் 19:28 பிரசங்கித்தார். அதை நீ உணர்ந்து கொண்டாயா? பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது ரோமர் 10:4 விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கின்றார். மத்தேயு 5:17 முன்னறிவிக்கப்பட்டதை யோவான் 19:28 எல்லாம் முடிந்தது என்று சிலுவையிலிருந்து பிரசங்கித்து நிறைவேற்றியும் முடித்தார். ரோமர் 10:4 கர்த்தருடைய சித்தம் நிறைவேறியது, சத்தியத்தால் அறிவிக்கப்பட்டது. எபிரேயர் 10:9 தேவன் உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துகிறதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். நீ கிறிஸ்துவின் மகிமையை அடையும் ரட்சிப்பை சுதந்திரிக்கும்படியாக மகிமையின் கர்த்தரால் உன் இருதயத்திலும் முதலாம் உடன்படிக்கை நீக்கப்பட்டு இரண்டாம் உடன்படிக்கையாகிய புதிய உடன்படிக்கை உனக்குள்ளே கர்த்தருடைய சித்தத்தின்படியே நிலைநிறுத்தப்பட்டாயிற்றா? இல்லை, இன்னும் பழைய உடன்படிக்கையின் மனுஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட உலக ஆசீர்வாதத்தை நோக்கி நீ ஓடி, அல்லது மயக்கும் உபதேசத்தால் பழைய உடன்படிக்கையில் கொடுக்கப்பட்டுள்ள ஆசீர்வாதங்களுக்குள் நீ ஓடும்படியாக உன்னை இழுத்துச் செல்லப்பட்டு கலாத்தியர் 5:4 உங்களுக்கு சொல்லப்பட்டபடி நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்து போனீர்கள் என்று எழுதப்பட்டபடி மகிமையின் கிறிஸ்துவின் கிருபையை விட்டு பிரிந்து கிருபையிலிருந்து விழுந்து பின்வாங்கி போனவனாக நீ இருக்கின்றாயா? உன்னை கர்த்தரின் நாமத்தினாலே எச்சரிக்கின்றேன். 1 தீமோத்தேயு 1:8 முதல் 11 வரை நியாய பிரமாணமானது எதற்காக விதிக்கப்பட்டிருக்கிறது என்பது தெளிவாக விளக்கப்பட்டிருக்கிறது. அதை வேதாகமத்தில் உன்னை வாசிக்கும்படியாக அழைக்கின்றேன். கலாத்தியர் 2:4 சொல்லுகிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நமக்கு உண்டான சுயாதீனத்தை உளவு பார்த்து நம்மை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டு பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரர் நிமித்தம் அப்படி ஆயிற்று. அதனாலே உன்னை நியாய பிரமாணத்திற்கு அடிமைகளாக்கும் பொருட்டாக பக்க வழியாய் நுழைந்த கள்ள சகோதரரிடத்திலிருந்து நீ விலகி மகிமையின் கிறிஸ்துவை அப்பா பிதாவே என்றழைக்கும் புத்திர சுவிகாரத்தினால் மீட்கப்பட்டு மகிமையின் கிறிஸ்துவுக்குள் நீ ரட்சிப்படையும்படியாகவும் பரலோகத்தில் பிரவேசிக்கவும் ஒரே வழியும் சத்தியமும் ஜீவனுமான விசுவாச பிரமாணத்தில் நிலைத்திருக்கும்படியாக சர்வ வல்லமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன்னை மீண்டும் அழைக்கின்றேன். உனக்கு விளங்குகின்றதா அழைக்கப்பட்டவனே? மனம் திரும்பு. இரண்டாவதாக உனக்கு முன்பாக அடுத்த கேள்வியை வைக்கின்றேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்ட புதிய உடன்படிக்கையாகிய விசுவாச பிரமாணத்திற்கு நீ உட்பட்டவனாக இருக்கின்றாயா? எபிரேயர் 11:1 விசுவாசத்தை குறித்து எழுதப்பட்டபடி யோவான் 14 8 முதல் 11 அருளப்பட்டபடி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உன்னதங்களிலும் மகிமையின் பிதா என்ற நம்பிக்கையில் உறுதியும் ரோமர் 1:20 எச்சரிக்கப்பட்டபடியே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் மனுஷனுடைய மாம்சத்தின் கண்களால் காணப்படாதவைகளாகிய நித்திய வல்லமையையும் அந்த தேவத்துவத்தையும் நிச்சயமாக நம்பி அவருக்குள் நிலைத்திருப்பதே ரட்சிப்புக்குரிய விசுவாசம். இந்த விசுவாசத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் பிரசங்கிக்கின்றதை கேட்கும்படியாய் உங்களை அழைக்கின்றேன். ரோமர் 1:16-17 சொல்லுகிறது, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கின்றவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அழைக்கப்பட்ட ஜனமே, மேலே குறிப்பிட்டபடி நீ விசுவாசிக்கின்றவனாக இருப்பாயானால் உனக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கும். அந்த விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி அழைக்கப்பட்ட ஜனமே நன்றாய் கவனி. விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் அறிவிக்கப்படுகிறது, வெளிப்படுத்தப்படுகிறது. இப்பொழுதும் அது உன்னிடத்தில் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது.
விசுவாசத்தினால் நீ நீதிமானாக்கப்பட்டு பிழைக்கும்படியாக நாங்கள் அறிவித்த அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்தின்படியான விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதி விசுவாசத்திற்கென்று சுவிசேஷமாய் நாங்கள் உங்களுக்கு வெளிப்படுத்துகிறோம். 1 கொரிந்தியர் 9:21 சொல்லுகிறது, நியாய பிரமாணம் இல்லாதவர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாய பிரமாணம் இல்லாதவனை போலவுமானேன். அப்படி இருந்தும் நான் தேவனுக்கு முன்பாக நியாய பிரமாணம் இல்லாதவனாயிராமல் கிறிஸ்துவின் பிரமாணத்துக்குள்ளானவனாயிருக்கிறேன் என்கிறான் அழைக்கப்பட்ட என் அன்பின் ஜனமே. 613 கட்டளைகளையும் நிறைவேற்றி முடிக்க உன்னால் கூடாது என்பதனாலே மகிமையின் கிறிஸ்து சிலுவையிலே அதை உனக்காகவும் எனக்காகவும் செய்தே முடித்தார். நான் கிறிஸ்துவின் மேல் வைக்கின்ற விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதியினாலே, கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு உட்பட்டிருக்கிறதுனாலே, அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறதுனாலே, அவருடைய பிரமாணமாகிய விசுவாச பிரமாணத்துக்குள்ளாய் இருக்கின்றதுனாலே, அந்த நியாய பிரமாணத்தின் கிரியைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்துவுக்குள் நிறைவேற்றினவனாய் இருக்கிறதுனாலே நான் பரலோகத்துக்கு கர்த்தரால் தகுதிப்படுத்தப்பட்டவனாய் இருக்கிறேன். நீ எப்படி இருக்கிறாய்? நீ நியாய பிரமாணத்தின் கட்டளைகளை நிறைவேற்ற முயற்சி செய்கிறவனாய் இருக்கிறாயா? ஒன்றில் தவறினாலும் சபிக்கப்பட்டவனாய் இருப்பாய் என்பதை உனக்கு எச்சரிக்கையாக சொல்லுகிறேன். யூதா 1:20 சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். அப்படித்தான் நீங்கள் நிலைத்திருக்கிறீர்களா? 1 பேதுரு 1:9 சொல்லுகிறது, உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நீங்கள் அடைகிறீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவே மகிமையின் கர்த்தர் என்று நீ அறிந்து அறிவிக்கின்ற அந்த விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை நீ அடைவாய் என்று வேதம் உன்னை வழி நடத்துகின்றது. மகிமையின் கிறிஸ்துவுக்குள் அழைக்கப்பட்டவனே, நீ எப்படி இருக்கின்றாய்? இப்படித்தான் உன் கிறிஸ்துவ வாழ்வு இருக்கின்றதா? இல்லாவிட்டால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கின்றார், மனம் திரும்பு. நீ கலப்புள்ளவனாக இருக்கின்றாயா? மகிமையின் கர்த்தரால் சிலுவையில் நிறைவேற்றி முடிக்கப்பட்டதால் ஒழிக்கப்பட்ட முதலாம் உடன்படிக்கையும் கர்த்தருடைய இரத்தத்தினால் உண்டாக்கப்பட்டு நீ நித்திய ஜீவனை பெற்று நித்தியமாக கர்த்தரோடு நிலைத்திருக்க கொடுக்கப்பட்ட 2ஆம் உடன்படிக்கையாகிய புதிய உடன்படிக்கையும் கலந்து கொடுக்கின்றவர்களிடத்தில் சிக்கிக் கொண்டிருக்கின்றாயா? கர்த்தர் எச்சரிக்கின்றதை கவனி. யார் பழைய உடன்படிக்கையும் புதிய உடன்படிக்கையும் போதிக்க தகுதியானவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மத்தேயு 13:52 சொல்லுகிறது, அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, இப்படி இருக்கிறபடியினாலே பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளில் உபதேசிக்கப்பட்டு தேறின வேத பாரகன் எவனும் தன் பொக்கிஷத்திலிருந்து புதியவைகளையும் பழையவைகளையும் எடுத்து கொடுக்கிற வீட்டஜமானாகிய மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான் என்றார். என் அழைக்கப்பட்ட ஜனமே, உன் ஊழியக்காரன் இப்படி பரத்திலிருந்து கர்த்தரால் உபதேசிக்கப்பட்டு மகிமையின் கிறிஸ்துவுக்குள் தேறின வேத பாரகனாக இருக்கின்றானா? இல்லை வேதாகம கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று மாத சம்பளத்திற்கு போதகன் வேலை பார்க்கின்றவனாக இருக்கின்றானா? இல்லை அப்போஸ்தல வேஷம் தரித்தவர்களிடத்தில் பொல்லாங்கை கற்றுக்கொண்டு தசம பாகத்திற்காக உனக்கு முன்பாக நடித்துக் கொண்டிருக்கிறவனாக இருக்கின்றானா? இல்லை சிலை வழிபாட்டுக்குள்ளும் பெண் தெய்வ வழிபாட்டுக்குள்ளும் உன்னை இழுத்துச் செல்லுகிறவனாக இருக்கின்றானா? இவைகளில் உன் ஊழியக்காரன் யாராயிருக்கிறான்? அழைக்கப்பட்டவனே, இவைகளில் உன் ஊழியக்காரன் யாராயிருக்கிறான்? லூக்கா 5:36 முதல் 39 சொல்கிறது, அவர்களுக்கு ஒரு உவமையும் சொன்னார். ஒருவனும் புதிய வஸ்திர துண்டை பழைய வஸ்திரத்தின் மேல் போட்டு இணைக்க மாட்டான். இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புதிய வஸ்திர துண்டு பழைய வஸ்திரத்திற்கு ஒவ்வாது. ஒருவனும் புது திராட்சை ரசத்தை பழந்துருத்திகளில் வார்த்து வைக்க மாட்டான். வார்த்து வைத்தால் புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும். ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போம். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும், அப்பொழுது இரண்டும் பத்திரப்பட்டிருக்கும். அன்றியும் ஒருவனும் பழைய ரசத்தை குடித்தவுடனே புது ரசத்தை விரும்ப மாட்டான், பழைய ரசமே நல்லதென்று சொல்லுவான் என்றார். உனக்கு விளங்குகிறதா என் அன்பின் ஜனமே?
புதிய உடன்படிக்கையும் பழைய உடன்படிக்கையும் இணைத்தால் புதியது பழையதை கிழிக்கும். புது ரசம் பழந்துருத்தியை அழித்து போடும். அதனால் ரசமும் சிந்திப்போம், துருத்திகளும் கெட்டுப்போ. நீ எப்படி இருக்கிறாய்? ஒருவேளை நீ பழைய ரசத்தை குடிக்கும்படியாக பழைய உடன்படிக்கையை, முதலாம் உடன்படிக்கையை ரசமாக குடிக்கும்படியாக அநேகரால் அது உனக்கு தொடர்ந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம். இடைவிடாமல் அது உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கலாம். அதன் ஐஸ்வர்யங்களுக்குள்ளே நீ மயக்கப்பட்டிருக்கலாம். அதன் ஐஸ்வர்யமாகிய அந்த பழைய ரசத்தை குடித்து 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 மயங்கி நீ பரலோகத்திற்கு போக வேண்டிய புதிய ரசத்தை வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு பழைய ரசம் நல்லதென்று நீ சொல்லும்படியாக உன்னை மயக்கி அங்கேயே நிலைநிறுத்தி இருப்பார்கள். இந்த தந்திரக்காரர்களிடத்திலிருந்து நீ விடுதலை அடையும்படியாக உன்னை அழைக்கின்றேன். அழைக்கப்பட்டவனே, பூமியில் நீ உயிரோடு இருக்கும் பொழுது உன் நடவடிக்கைகளும் செயல்பாடுகளும் மகிமையின் கிறிஸ்துவின் சித்தத்தின்படியும் உத்தரவின்படியும் இருக்கின்றதா? வசனத்தை உனக்கு முன்பாக வெளிப்படுத்தி பகுத்து போதிக்கின்றேன். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். கேட்டின் மகனாய அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி இருக்கும் என்று பரிசுத்த வேதாகமம் கற்றுக் கொடுக்கிறது. அவன் தந்திரமாக என்ன செய்வான் என்பதை உனக்கு காண்பிக்கிறேன், கவனியுங்கள். 2 தெசலோனிக்கேயர் 2:4 சொல்லுகிறது, அவன் எதிர்த்து நிற்கின்றவனாயும் தேவன் எனப்படுவதெதுவோ ஆராதிக்கப்படுவதெதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகின்றவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கின்றவனாகவும் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவன் எதிர்த்து நிற்கின்றவனாய் இருப்பான் என்றபடி கர்த்தருடைய உபதேசங்களுக்கு எதிர்த்து நின்று அதற்கு எதிரானதை தந்திரமாக உங்களுக்கு போதிப்பான். 1 கொரிந்தியர் 3:16-17 மற்றும் 2 கொரிந்தியர் 6:16 மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் ரட்சிப்பின் அப்போஸ்தல நித்திய சுவிசேஷத்திற்கு கீழ்ப்படிபவர்களின் சரீரமே ஆலயம் என்று கர்த்தர் அறிவிக்கின்றார். அப்போஸ்தலர் 7:48 முதல் 51 வரை வெளிப்படுத்தப்பட்டதை உங்களுக்கு காண்பிக்கின்றேன். கர்த்தர் சொல்லுகிறார், ஆகிலும் உன்னதமானவர் கைகளினால் செய்யப்பட்ட ஆலயங்களில் வாசமாகிறார். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதமடியுமாயிருக்கிறது. எனக்காக நீங்கள் எப்படிப்பட்ட வீட்டை கட்டுவீர்கள்? நான் தங்கி இருக்கத்தக்க ஸ்தலம் எது? இவைகள் எல்லாவற்றையும் என்னுடைய கரம் உண்டாக்கவில்லையா என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே. வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எழுதப்பட்டபடி அவருக்கு கீழ்ப்படியாதவனாக கர்த்தருடைய கட்டளைகளுக்கு உன்னை எதிர் நிற்கின்றவனாக மாற்றி மறுபடியும் உன்னை அவரால் ஒரு கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடிக்க உத்தரவிட்ட கட்டிட ஆலயத்துக்குள் அழைத்து சென்று இதுதான் தேவாலயம் என்று உன்னை நம்பச் செய்து வஞ்சிப்பார்கள். கர்த்தர் சொன்ன தேவாலயத்துக்குள் நீ நிலைத்திருக்கிறாயா? இல்லை, இந்த வஞ்சகன் காற்றும் கட்டிட ஆலயத்திற்குள் இருக்கும்படியாக நீ வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாயா? மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை உயர்த்துகின்றவனாக இருப்பான் என்று வேதாகமம் முன்னறிவிக்கின்றது. அது உனக்கு முன்பாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறதை உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 111:9 தீர்க்க தரிசனமாக கர்த்தருடைய நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று ஒளியின் வேஷம் தரித்து தங்களை ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள் தங்களுடைய பெயருக்கு முன்பாக மகிமையின் பிதாவின் நாமமாம் ரெவரண்ட் என்று மனம் துளிந்து எழுதிக் கொள்கிறதை நீ பார்த்திருக்கலாம். தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவதுமாகிய கர்த்தருடைய நாமத்தை தங்களுக்கு தாங்களே சூட்டிக்கொண்டு தங்களை உயர்த்துகிறவர்களாக இருப்பான் என்று வேதாகம் முன்னறிவித்ததை இவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். உனக்கு தெரியுமா, 50 வருஷங்களுக்கு முன்பாக இருந்த வேதாகமத்தை எடுத்து ஆங்கிலத்தில் பார்த்தாயானால் அவருடைய நாமம் ரெவரண்ட் என்று எழுதப்பட்டிருக்கும். இன்றைய ஆங்கில வேதாகமத்தை எடுத்து பார்த்தாயானால் அது மாற்றி எழுதப்பட்டிருக்கும். ஏனென்றால் கர்த்தருடைய நாமத்தை இவர்கள் தங்களுக்கு சுட்டிக் கொள்ளும்படியாக அவருடைய நாமத்தை வேதாகமத்திலேயே மாற்றுகிறதற்கு மனம் துணிந்தவர்களாக இவர்கள் மாறி போயிருக்கிறார்கள். மத்தேயு 23:8-10 போதகர், பிதா, குரு என்று மனுஷர்கள் தங்களுடைய ஊழியக்காரர்களை அழைக்க அனுமதிக்க கூடாது, அது கர்த்தருடைய நாமம் என்று கர்த்தரே அறிவித்து எச்சரித்தும் புரட்டு உபதேசக்காரர்கள்
உங்களை இப்படி தங்களை அழைக்க சொல்லி தங்களை கர்த்தருக்கு சமமாக்குவார்கள். உன் ஊழியக்காரன் எப்படி இருக்கிறான்? கர்த்தர் தன்னை மேய்ப்பர் என்று சொன்னால் இவர்கள் தங்களை பெரிய மேய்ப்பர் என்ற பொருள் கொள்ளும்படியாய் பேராயர் என்று தங்களை உயர்த்துவார்கள். உன் ஊழியக்காரன் எப்படி இருக்கிறான்? உன் சபையில் பேராயர்கள் உண்டா? சத்துருவை குறித்த வேதாகமத்தின் எச்சரிப்பை உன் ஊழியக்காரன் அல்லது உன் நிறுவனம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்றதா? மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாகவும் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் கட்டளையின்படி நீயே தேவனுடைய ஆலயம். இந்த ஆலயத்துக்குள்ளே மகிமையின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவராக பிரவேசித்து மகிமையின் பிதாவாக உன் இருதயத்தில் சிங்காசனமிட்டு அமர்ந்து அவர் அமர்ந்ததினால் ஆலயமான உன்னை பரத்துக்கடுத்த உபதேசத்தினால் வெளிப்படுத்தி நிரப்பி நீ அப்படி கர்த்தரால் நிரப்பப்பட்டதால் கர்த்தரின் பணி செய்யும் சபையுமாக அவரால் மறுரூபமாக்கப்பட்டு உன்னை அதன் மூலம் கர்த்தருடைய ராஜ்யமாக்கி மகிமையின் கிறிஸ்துவே நேரடியாக அந்த ராஜ்யத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கின்றாரா? இல்லை, தேவனுடைய ஆலயமாகிய உன் இருதயத்தில் பொய்யனாகிய உலகத்தின் அதிபதி தேவன் போல உட்கார்ந்து கொண்டு இந்த உலகத்துக்குரியவர்களை கேட்கும்படியாக உன்னை தூண்டுவான். நீயும் அப்படியே அதை கேட்டு பெற்றுக்கொள்ள முன்பனமாக காணிக்கை அல்லது தசமபாகம் என்ற பெயரில் செலுத்துவாய். அல்லது நீர் இதை எனக்கு செய்தால், அது எனக்கு நடந்தால், இது எனக்கு கிடைத்தால் உனக்கு காணிக்கை தருகிறேன் என்று உலகத்தின் அதிபதியிடம் பேரம் பேசுவாய். அவனும் உனக்கு கொடுப்பான். எதற்காக? நீ கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தில் நிலைத்திருந்து மகிமைக்குள் பிரவேசியாதபடி இது தந்திரமாக உன்மேல் நிறைவேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. மனம் திரும்பு. நீயும் பரிசுத்த ஆவியையும் நித்திய ஜீவனையும் மகிமையின் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவினிடத்தில் கேட்பதை விட்டுவிட்டு உன் கண்கள் உலகத்தை நோக்கி இருக்கும்படியாக புரட்டு பிரசங்கத்தினால் மயக்கப்பட்டிருப்பாய். பொய்யனாகிய சத்துருவோ தேவனுடைய ஆலயமாகிய உன் இருதயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று உனக்கு காண்பிக்கின்றவனாயிருப்பான். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உன்னை எச்சரிக்கிறேன். பரிசுத்த வேதாகமத்தின் வார்த்தைகளினாலே நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவோடு நீ நேரடியான தொடர்பில் இல்லாவிட்டால் உன்னை அந்தி கிறிஸ்து தேவன் போல நடித்து சுலபமாக வஞ்சித்து விடுவான். நீ எப்படி இருக்கின்றாய்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட நீ நேரடி தொடர்பில் இருக்கின்றாயா? இல்லை, உனக்கும் கர்த்தருக்கும் நடுவில் கட்டிட ஆலயமோ அதன் சபையோ காணிக்கையோ உபவாசமோ ஒளியின் வேஷம் தரித்த பொல்லாங்கான ஊழியக்காரனோ இருக்கின்றானா? அழைக்கப்பட்டவனே, உன் காதுகள் கேட்கின்றதா? அழைக்கப்பட்டவனே, உன் காதுகள் கேட்கின்றதா? கர்த்தருடைய பார்வையில் நீ கிறிஸ்தவனா? உனக்குள் மகிமையின் கர்த்தர் சிங்காசனமிட்டு அமர்ந்திருக்கின்றதா? அழைக்கப்பட்டவனே, உன் காதுகள் கேட்கின்றதா? கர்த்தருடைய பார்வையில் நீ கிறிஸ்தவனா? உனக்குள் மகிமையின் கர்த்தர் சிங்காசனமிட்டு அமர்ந்திருக்கின்றாரா? நீயும் உன் வீட்டாரும் கிறிஸ்துவை சுமந்து கொண்டதால் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு தகுதிப்பட உன்னை கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்திருக்கின்றாயா? இல்லை, உலகத்தின் பாரம்பரியத்தினால் உண்டான வழிபாட்டு முறைமைக்கு நீ அடிமை இருக்கின்றாயா? கர்த்தர் எச்சரிக்கின்றார். மத்தேயு 13:3, மத்தேயு 15:6, மார்க் 7:13, நீங்கள் போதித்த உங்கள் பாரம்பரியத்தினால் தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள். இதுபோல நீங்கள் மற்றும் அநேக காரியங்களையும் செய்கிறீர்கள் என்று சொன்னார். அழைக்கப்பட்ட ஆத்துமாவே, உன்னை கிறிஸ்துவன் என்று சொல்லிக் கொள்கிறவனே, நீ கர்த்தரின் பார்வையில் எப்படி இருக்கின்றாய்? கர்த்தர் உனக்காக காத்திருக்கின்றார். மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கின்றது. நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல. அழைக்கப்பட்ட ஜனமே, நாங்கள் தந்திரமான கட்டுக்கதைகளை பின்பற்றினவர்களாக அல்ல, அவருடைய மகத்துவத்தை கண்ணார கண்டவர்களாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையையும் வருகையும் உங்களுக்காக அறிவிக்கின்றோம். இது மகிமைக்கான சுவிசேஷம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியுமாகிய ஒன்றான மெய்தேவன் இவரே என்று பரத்துக்கடுத்த மகிமையின் பரிசுத்த வேதாகமத்தின் உபதேசத்தின்படி நீ விசுவாசி. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அழைக்கப்பட்டவர்களே, உங்களுக்கு பிதாவின் நாமமாகிய கர்த்தராகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆதி அப்போஸ்தலர்களில் ஒன்றிலும் குறைவில்லாதவனாய் மறுபடியும் அறிவிக்கின்றேன், உங்கள் இருதயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற இந்த விசுவாசத்தில் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தரிடத்திலிருந்து வரும் எச்சரிக்கையை கவனி. யோவான் 12:48 சொல்லுகிறது, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்போஸ்தலராகிய எங்களிடத்திலிருந்து உனக்கு எச்சரிக்கை வருகிறது. அசட்டைக்காரரே, பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள். உங்கள் நாட்களில் ஒரு கிரியை நான் நடப்பிப்பேன். ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி இருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் என்றான். மகிமையின் பிதாவும் கிருபையின் ரூபமும் பரிசுத்த ஆவியானவருமான கர்த்தரின் ஒன்றான மெய்நாமம் இயேசு கிறிஸ்துவே என்று மகிமையின் பிதாவின் நாமத்தினாலே அறிக்கையிடுகின்றோம். இயேசு கிறிஸ்து என்ற கர்த்தருடைய நாமமே பூமியிலும் உன்னதங்களிலும் என்றென்றைக்கும் காலத்தை தாண்டியும் தொழுது கொள்ளப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமையின் கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமென்.